வணக்கம். இப்போ ஒரு தோசைக்கு ஒன்று சொல்கிறேன். பெங்களூர் அவரப்பருப்பு தோசைன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக பருப்பு எல்லாம் போட்டு செஞ்சால் அடை தான். ஆனால் இது தோசை முறுமுறுன்னு ரெட் கலரில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன குழம்பு வேணாலும் வச்சுக்கலாம். தக்காளி கடைசல், வெங்காய சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, என்ன சட்னி வேணாலும் வச்சுக்கலாம். ஜம்முன்னு இருக்கும், அருமையாக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருள் எப்படி செய்யறதுங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க. ஆனால் நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரேஷன் அரிசி, ரேஷன் பருப்பு இதெல்லாம் தான் நம்ம முக்கியமாக இதை போட போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது பாருங்கள். இது பாருங்க, அவரப்பருப்பு. இது அவரப்பருப்பு. இது துவரம் பருப்பு. இது பச்சை பயிறு. இது கொள்ளு, உளுந்து. அது ரேஷன் பச்சரிசி. அது ரேஷன் கடை அரிசி, சாதாரண அரிசி, சாப்பாட்டு அரிசி. இது ரேஷன் அரிசி தான். ஆனால் சுத்தம் பண்ணுறது ரொம்ப நேரம் கொஞ்சம் நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பல்லு மேனிக்கு கணக்கு போட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு 8 பேர்த்துக்கு வர்ற மாதிரி போட்டிருக்கிறேன். ஒரு 7 பல்லு பூண்டு போட்டிருக்கிறேன். அதே மாதிரி மிளகாயும் ஒரு ஆளுக்கு ஒரு மிளகாய் கணக்கு போட்டிங்கன்னா, இப்போ நான் 7 பேர்த்துக்கு இது வர்ற மாதிரி கணக்கு போட்டிருக்கிறேன். அப்படி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 28 தோசை கண்டிப்பாக வரும். இது பயப்படவே வேண்டியதில்லை. 7 பேர் சாப்பிடலாம். 4 தோசைக்கு மேலே மேக்ஸிமம் இப்பெல்லாம் யாரும் சாப்பிட்றது இல்லை. நல்லா இருந்தால் ஒன்று சேர்த்து சாப்பிடுவாங்க, இல்லைன்னா 4 தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. இது உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. என்ன நார்மலாக நீங்கள் எப்படியும் ஊற வைக்கிறது மத்தியானம் ஒரு 3 மணிக்கு ஊற வச்சிங்கன்னா 5 மணிக்கு ஆட்டி எடுத்துக்கலாம். ஆட்டி ஒரு மணி நேரம் இருந்தால் நைட்டு 7 மணி 8 மணிக்கு நீங்கள் கேஷுவலாக எப்பவும் சொல்கிற மாதிரி சுட்டுக்கலாம். நான் பாருங்க, நான் அரைச்சு எல்லாம் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு வேணா பாருங்க. பாருங்க, நம்ம அதை எல்லாம் சேர்ந்து ஊற வச்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு. அதாவது என்னென்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல இருந்து கொள்ளு பருப்பு, துவரம் பருப்பு, பச்சை பயிறு, உளுந்து, ரேஷன் பச்சரிசி, ரேஷன் அரிசி, பூண்டு, வரமிளகாய், துவரம் பருப்பு. இது எல்லாமே அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்களா, அது பூரா நல்லா. ஆனால் ரேஷன் அரிசி மட்டும், புழுங்கல் அரிசி மட்டும் நல்லா கழுவி எடுத்துடணும். ரேஷன் பச்சரிசி, புழுங்கல் அரிசி அது தனியாக போட்டு கழுவி எடுத்துடணும். அதுதான் கொஞ்சம் வேலை வாங்குமே ஒழிய மற்றதெல்லாம் எதுவும் வேலை வாங்காது. இதான் மற்றதெல்லாம் ஒன்றா போட்டு கழுவி எடுத்துக்கலாம். அந்த 2 மட்டும் தனியாக கழுவி எடுத்துருங்க. ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக வரும். நல்லா ஊற வச்சிங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இதுக்கு தண்ணியெல்லாம் நீங்கள் எதுவும் ஊற்ற வேண்டாம். இருக்கிற தண்ணியை அப்படியே அள்ளி போட்டு மிக்சியில் நைஸாக அடிங்க. நைஸாக அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்பவும் சுடுற மாதிரியே சொல்லலாம். பேப்பர் மாதிரி சுட்டாலும் அப்படியே ரெட் கலரில் முருவலாக வரும். பாருங்க, இது ஒன்று நைட்டாக தண்ணி இல்லாமல் எடுத்து அள்ளி மிக்சி ஜாரில் போட்டுங்க. மேக்ஸிமம் ஒரு ஜார் ஒரே இதில் வரலாம், இல்லைன்னா 2 தடவை வரலாம். இப்போ எனக்கு 2 தடவை வருது. 6 பேர் 7 பேருங்கிற போது கம்பல்சரி 2 தடவை அரைக்க வேண்டியது வரும். நீங்கள் 2 தடவை அரைச்சி நான் உங்களுக்கு மாவு காட்டுறேன். இதுக்கு கல்லுப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கல்லுப்பு போட்டுருங்க. கல்லுப்பு நான் இதுக்கு பாதி போடுறேன், அதுக்கு பாதி போடுறேன். அது உங்கள் உப்பு உங்கள் இதை பொறுத்து போட்டுக்கங்க. காரம், உப்பு இதெல்லாம் உங்கள் இதை பொறுத்துங்க. ஊற வைக்கிறது மட்டும் குறைஞ்சது 2 மணி நேரம் ஊற வைக்கணும். மாவு அரைச்சு ஒரு மணி நேரம் கம்பல்சரி இருக்கணும். அப்போ தான் மாவு அதனுடைய தன்மைக்கு சேரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அவசரப்பட்டு வராதுன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு சமையலில் அப்படி இப்படி அதெல்லாம் எதுவும் நீங்கள் அவசரமாக இருந்தால் எதை வேணால் பண்ணலாம். அந்த பண்ணலாம், ஊற்றலாம். ஆனால் இருந்தாலும் அந்தந்த டைமுக்கு அதை பண்ணும்போது தான் அந்த சமையலுடைய முழுமை அடையும். கடைசி நிமிஷத்தில் சொல்கிறானே நினைக்காதீங்க. நான் சீரகத்தை மறந்துட்டேன். அதனால் இது கரண்ட்டு போய் இருந்ததுனால நான் சீரகத்தை மறந்துட்டேன். இப்போ போடுறேன் நான் சீரகம். இது வரைக்கும் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போகுது. இப்போ அதை முதல்ல அடிச்சு ஊற்றியாச்சு. இது 2வதுக்கு இப்போ சீரகம் போடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சீரகம் போட்டிங்கன்னா போகுது. சீரகம் ஜஸ்ட் மணத்துக்கு, அதனுடைய டேஸ்ட்டுக்கும் தான். இது அப்படியே நீங்கள் அடையாவும் கன்வெர்ட் பண்ணி மாற்றிக்கலாம். அதாவது எப்படிங்கன்னா, நீங்கள் சின்ன வெங்காயம் இதெல்லாம் வெட்டி போட்டு, மல்லித்தலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் வெட்டி போட்டு, ஏன்னா இதில் வரமிளகா போட்டிருக்கா, பச்சை மிளகாய் கொஞ்சம் கம்மியாக போட்டு வெட்டி போட்டு அடையாக ஊற்றி சாப்பிட்லாம். அதுவும் நல்லா இருக்குது. ஆனால் அடையாக ஊற்றி சாப்பிடும்போது அதுக்கு வேறு மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது.
இது வந்து தோசைக்குன்னே தான் நான் பண்ணேன். இது எனக்கு பண்ண நான் கரெக்டாக வருது. இது தவறாக இருந்தாலும் இருக்கலாம், கரெக்டாக இருந்தாலும் இருக்கலாம். இந்த பதம் கம்பல்சரி வரணும். இந்த பதம் வந்தால் மட்டும் தோசை சூப்பராக வரும். இதில் வந்து நீங்கள் தண்ணி எச்சா போனாவோ இல்லை தண்ணி குறைவாக போனாவோ, தண்ணி குறைவாக போனால் ஒரு மாதிரி மெதுமெதுன்னு வலுவலுங்கிற மாதிரி போயிடும். தண்ணி அதிகமாக போச்சுன்னா தோசை கல்லில் நிற்காது. அதனால் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தோசை தெளிவாக வரும். ஏன்னா அப்புறம் அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, அரைக்கிறதுலையோ மற்றதுலையோ மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இதுதான் பேஸு, பார்த்துங்க, அது தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம தோசை ஊற்றியாச்சு. இப்போ இந்த தோசை ஒன்று வெந்துட்டு இருக்குது. ஏற்கனவே நான் 2 எடுத்துட்டேன். இப்போது இந்த தோசையும் அடுத்த தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்படி அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். தொட்டா அப்படி கிறிஸ்பியாக முறுமுறுன்னு அருமையாக வந்திருக்குது. இதுக்கு வந்து கூட தக்காளி சட்னி. தக்காளி கடைசிலுமே கத்திரிக்காய் புளிக்குழம்பு மத்தியானத்துக்கு மிச்சம் இருந்தது. அதுவும் 2 பேரும் அதை 2ம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி இப்போ அது 2யும் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் நல்லா ட்ரை பண்ணி ஜம்முன்னு வந்துச்சுன்னா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா வந்துச்சா இல்லையான்னு.